வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 கசடர மொழிதல் என்ற தலைப்பில் தான் நமக்கு பாடப்பகுதிகள் கொடுத்துருக்காங்க. கசடு அப்படின்னா குற்றம், மொழிதல் அப்படின்னா கூறுதல், அதாவது குற்றமற கூறுதல் என்ற பொருள் பெறும். இப்போ இயல் 5 முதல்ல பார்க்க போகிறது உரைநடை உலகம். தலைப்பு கல்வியில் சிறந்த பெண்கள். அதாவது அக்காலம் முதல் இக்காலம் வரை கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் குறித்தும் பெண் கல்வி பெறுவது எவ்வளவு இன்றியமையாதது என்பது குறித்தும் இப்பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்க்கலாம். கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கிறது. கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டிருக்கின்றனர். மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கின்றது. இனி பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளில் நடந்து செல்லும் வில்லிசையை செவிமடுப்போம். நமக்கு பாடப்பகுதி வில்லுப்பாட்டு வடிவில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் எந்தெந்த பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க, இடைக்காலத்தில் என்னென்ன மாதிரி தடைகள்லாம் வந்தது, இப்போ தற்காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத வில்லுப்பாட்டு வடிவில் நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. வில்லுப்பாட்டு என்பது தமிழர்களுடைய கலை வடிவங்களில் ஒன்று. அதாவது வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு தான் வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வில்லுப்பாட்டை பாடும் பொழுது துணை கருவிகளாக, அதாவது இசைக்கருவிகளாக உடுக்கை, குடம், தாளம், கட்டை போன்றவை பயன்படுத்தப்படும். சரியா? இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாமா? இப்போ இந்த பாடல் பாருங்க. நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் புவியும் தாய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தாய்நாடுன்னு சொல்கிறோம், கங்கை நதின்னு சொல்கிறோம், காவிரி நதின்னு சொல்கிறோம். இது எல்லாமே பெண்ணாக தான் உருவாக்கப்படுத்துகிறோம். தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் பெண்ணாக உருவாக்கம் செய்து நாம் என்ன பண்ணுறோம்? வணங்குறோம். அப்படி எல்லாத்தையும் வணங்குற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, இல்லையா? அதுவே ஒரு பெண் படித்து ஒரு ஆட்சியராக வந்தால் எப்படி இருப்போம்? எப்படி அந்த பெண்ணை நம்ம மதிப்போம்? ஒரு படித்து பெரிய பதவிக்கு வரும்பொழுது தானாகவே அந்த பெண்ணுக்கு மரியாதை கூடி வருது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? அந்த பெண்ணுடைய கல்வி. அதுக்காக தான் சொல்கிறாங்க, படிக்க வேண்டும் பெண்ணே அப்பத்தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. அப்போ ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார் அப்படின்னா உலகம், உலகம் முழுவதும் போற்ற வேண்டும் என்றால் அப்பெண் கல்வி கற்ற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்போ கல்வி கிடைக்கும் பொழுது சுயமாக சிந்திக்கக்கூடிய முடிவும் அந்த பெண்ணால் எடுக்க முடியும். சொந்த காலில் நிற்கவும் என்ன வேணும்? கல்வி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த காலத்தில் எந்த பெண்களை படிக்க வச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த காலத்தில் பெண்கள்லாம் படிச்சிருக்கிறாங்களா? அப்போல்லாம் நாடு நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த காலத்தில் கல்வி அறிவு பெற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம், பாட்டும் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்க காலம் அது சங்க காலம், அவ்வையும் குயத்தியும் வெறிப்பாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம் புகழ் வளர்த்திருந்த காலம். இது சங்க காலத்தில் பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான். அதாவது பொற்காலம் அப்படின்னு புகழப்படுகின்ற காலம் எது அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சங்க காலத்தில் 8 தொகையும் 10 பாட்டு போன்ற நூல்கள் எல்லாமே உருவானது. ஏன்னா மக்களிடையே தமிழ் உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொற்காலமாக திகழ்ந்தது எது அப்படின்னா சங்க காலம்தான். அப்போ அந்த சங்க காலத்தில் நிறைய பெண்பார் புலவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னா அவ்வை,
வெண்ணிக்குயத்தி, வெறிப்பாடிய கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முடத்தாம கன்னியார், ஒக்கூர் மாசாத்தியார் போன்ற பல பெண்பார் புலவர்கள் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்காங்க, பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஔவையார் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், விநாயகர் அகவல், 4 கோடி பாடல்கள் அப்படின்ட்டு ஔவையார் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஆத்திச்சூடியெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரைலாம் படிச்சிருப்பீங்களே ஔவையார் பாடல்கள். அப்போ அந்த காலத்திலே வந்து பெண்பார் புலவர்கள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சங்ககால பெண்பார் புலவர்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேர் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார் போன்ற நிறைய பெண்பார் புலவர்கள் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. இது வந்து சங்க காலத்தில் பெண்களுடைய நிலை. நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க, தூது போனாங்க, ஒரு அரசன்கிட்ட இன்னொரு அரசன்கிட்ட தூது போனாங்க, அவங்களோட துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழால் உயர்வடைந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சங்க காலத்தில் இருந்துச்சு. இப்போ அடுத்தது இந்த பக்தி இலக்கியம் வந்த காலத்திலே வந்து பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. அதாவது சமண மதம், புத்த மதம்லாம் வளர்ந்தது இல்லையா, அந்த காலத்திலே வந்து பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கிறாங்க, பெண்கள் வந்து கல்வி கற்றவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா மாதேவியோட மகள் மணிமேகலை இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அந்த காலத்தில் கல்வி கற்ற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் பக்தி இலக்கிய காலத்தில் இப்போ பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் போன்ற பெண்கள்லாம் வந்து இறைவனுக்கு பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ஆண்டாள் இயற்றிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. சரியா, ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை, அதில் மொத்தம் எத்தனை பாடல்களும் 30 பாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி என்ற பாடலை வந்து அவங்க எழுதியிருக்காங்க, அதில் மொத்தம் 143 பாடல்கள் இருக்குது. காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கிட்டோன்னா திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடியிருக்காங்க, அற்புத திருவந்தாதி பாடியிருக்காங்க, திருவிரட்டை மணிமாலை பாடியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இறைவனுக்கு சூட்டப்பட்ட பாமாலை. அப்போ பக்தி காலத்திலே வந்து பெண்கள் வந்து கல்வி கற்ற பெண்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவ்வளவு சங்க இலக்கிய காலத்தில் பெண்கள் கல்வி கற்றிருந்திருக்காங்க, பக்தி இலக்கிய காலத்தில் பெண்கள் கல்வி கற்றிருந்திருக்காங்க. ஆனால் இடைக்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நூற்றாண்டு காலமாக வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் அடிமைத்தனம் வந்து மேலோங்கி இருந்தது. அது எப்போன்னா இடைக்காலத்தை தான் வந்து பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு வந்தாங்க. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க, முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடிபுகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க, சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. இந்த பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட காலம் வந்து இடைக்காலம் தான், சங்க காலம் கிடையாது. சங்க காலத்தில் பெண்கள் வந்து கல்வி கற்ற பெண்களாக உயர்ந்த நிலையில் இருந்தாங்க, அரசனோட அமைச்சரவையில் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க, அது சங்க காலத்தில். ஆனால் இடைக்காலத்தில் இடையில் வந்த சில ஆட்களால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களை வந்து வெளியில் அனுப்பக்கூடாது, அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே தான் பூட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. சில மூட பழக்க வழக்கங்களால் பெண்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆண்களும் பெண்களும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அடக்கி ஆள ஆரம்பித்தாங்க. சரியா, இது வந்து ஒரு சரி. அப்படி இருந்த பெண்கள் இப்போ மீண்டும் எப்படி வந்து கல்வி கற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதை கடந்து வருவதற்கு பல 100 ஆண்டு ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. பெண்கள் வந்து வெளி உலகத்திற்கு வர்றதுக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்காக போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியிலே, அந்த காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, பெண்கள் வந்து வீட்டு வேலைகளை மட்டும்தான் செய்யணும், வெளியிலலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைத்தவங்க தான் வந்து முத்துலட்சுமி அவர்கள். சரியா, அவங்கள பற்றி சொல்லும் பொழுது, பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க, சட்டசபை உறுப்பினராக சரித்திரமாய் நின்னாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரை சொல்கிறாங்கன்னா,
தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவராக இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி சொல்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, அதாவது தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தவங்களும் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா அவங்களும் முத்துலட்சுமி ரெட்டி தான். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற தேவதாசி முறையை எதிர்த்து போராடியவங்களாம் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். சரியா? அது மட்டும் இல்லாமல் 1930 அவ்வை இல்லத்தையும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவியவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். இவ்வளோ பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக போராடியவரும் அதற்கு தீர்வு கண்டுபிடித்து கொடுத்தவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அவங்க மட்டும் இல்லாமல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் அந்த காலத்தில் நல்லா படித்தவங்க தான். சமூக சேவகியாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா தமிழகத்துடைய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திராவிட இயக்க அரசியலில் செயல்பாட்டாளராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்களும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணையாக காரணமாக இருந்தவங்களில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. இப்போ 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்காக திருமண உதவித்தொகையை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பெயரில் இன்றைக்கும் அவங்க கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பெண்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? வேறு யாரெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் இருக்கிறாங்க, பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாசனார் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பெண்களின் முன்னேற்றத்துக்காக போராடியவர்கள், குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிராமணர் முறையில் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை நிற ஆடை தான் உடுத்திருக்கணும், அதாவது முக்காடு போட்டுக்கணும், அவங்க எந்த அணிகலனும் அணியக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிராக நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே இருந்தது. அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி இருப்பாங்க, வெள்ளை கலர் ஆடை மட்டும்தான் அணிவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்த நிலையில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக தந்தை பெரியார் என்ன பண்ணாருன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே 2வது திருமணம் செய்து வைத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். முடியாத பெண்ணாலே என்கிற மாயினை முடக்க எழுந்தவர் யாரு அப்படின்னா அவர் தான் தந்தை பெரியார். ஒரு பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாரதிதாசனார் ஒரு பெண் கல்வி கற்றால் தான் சமுதாயம் முன்னேற முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தியவரை யாருன்னா பாரதிதாசனார் தான். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோம் என இடிமுழக்கம் செய்தவர் யாரு அப்படின்னா அவர் தான் பாரதிதாசன். அடுத்து நம்முடைய பாரதியார். விழியாத பெண்ணை என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் தான் சொல்லுவாங்க. 8 மறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை காணென்று கும்மியடி என்று தன்னுடைய பாடல்கள் வழியாகவே பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள் குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய பாரதியார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு பேர் பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்ட்டு இவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம், அதாவது நம்முடைய அரசாங்கம் ஏதாவது அதுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா பெண்களுடைய மேம்பாட்டிற்காக அரசாங்கம் மட்டும் கிடையாது, ஆங்கில அரசே சட்டங்கள்லாம் அப்போ ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 1882 ஹண்டர் குழு முதலாக பெண் கல்விக்காக பரிந்துரை செய்தது. பெண்கள் கல்வி கற்கணும் அப்படின்றது யார் பரிந்துரை செய்தா அப்படின்னா ஹண்டர் குழு. எந்த ஆண்டு அப்படின்னா 1882. இந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இணையர், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கான ஒரு பள்ளியை தொடங்கி வைக்கிறாங்க.
சரியா? மராட்டிய மாநிலத்தில் பெண்களுக்கான ஒரு பள்ளியை வந்து இவங்க தொடங்கி வைக்கிறாங்க. அந்த பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா சாவித்திரிபாய் பூலே அவங்க தான். 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவங்க தான் வந்து நாட்டுடைய முதல் பெண் ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து கல்வி பயிலணும், பல உயர்கல்விகளை வந்து அவங்க கற்கணும் அப்படின்றதுக்காக உயர்கல்வி நிறுவனங்களை வந்து அரசாங்கம் வந்து உருவாக்குனாங்க. சரி, ஆங்கில அரசாங்கம் வந்து பெண் கல்வியை ஊக்குவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய அரசாங்கம் வந்து பெண் கல்விக்காக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா, பெண் கல்வி ஊக்குவிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அரசாங்கமும் வந்து அதை செய்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம், கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலையோங்கும், பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களும் கல்வி கற்று உயர்ந்தார்கள். விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து பெண்கள் வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பெண்களே வந்து நிறைய பள்ளிக்கூடங்களாக இருந்தாங்க, பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக உயர்கல்வியும் வந்து கற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் அரசாங்கம் மட்டும் இல்லை, தனி மனித பங்களிப்பும் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அதுனா, இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. அவர் வந்து 2014 வந்து நோபல் பரிசை வாங்கியவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலாலா. பாகிஸ்தானில் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என போராட்ட களத்தில் குதித்த போது குண்டடிப்பட்ட நிலையிலும் கூட மறுபடியும் தன்னுடைய போராட்டத்தை தொடங்கி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா அவங்க தான் வந்து மலாலா. அவங்க போராட்டத்தில் இறங்கிய போது அவங்களோட வயது வந்து 12 வயது தான் ஆச்சு. 12 வயதில் கூட பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் தான் வந்து மலாலா அவர்கள். அவங்க வாங்கிய விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானுடைய முதல் அமைதிக்கான பரிசு, உலக அமைதி மற்றும் செழிப்பு அறக்கட்டளையின் தைரியத்திற்கான விருது, பிரேவரி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு 2014 வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பெண்களுக்கு வந்து கல்வி வேணும், பெண்கள் கல்வி கற்றாதான் நாடு முன்னேற்ற முடியும், பெண் கல்விக்காக போராடியவர்கள் யார் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா வில்லுப்பாட்டு மூலமாக. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரிநிகரினும் அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து படிக்கணும், பெண்கள் படித்தாதான் வந்து நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் அவங்க வந்து படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து உயர்கல்விகளும் படிக்கணும், அதனால் சமுதாயமும் வந்து உயர்வடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்னும் அறிவும் வந்து மேலோங்கி இருக்கணும், அன்பினால் மட்டும்தான் வந்து உலகம் மலர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு இந்த கருத்தை எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்போ பெண் கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, ஈவேரா, நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. அடுத்தது தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். அவங்க யார் அப்படின்னா மறைமலை அடிகளுடைய மகள். மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் மீது பற்றுடையவர். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா வடமொழி சொற்களோ இல்லை பிறமொழி சொற்களோ தமிழில் கலவாமல் இருக்கிறது. அவங்க பேசக்கூடிய சொற்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் முழுக்க தமிழ் சொற்களை மட்டும்தான் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அதுதான் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. அடுத்தது கோத்தாரி கல்விக்குழு. 1964 ஆண்டு
கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. இதுவும் உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. கோத்தாரி கல்விக்குழு பற்றி எழுதுங்க அப்படின்ட்டு. அடுத்து சாரதா சட்டம். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னா, பெண்களின் முன்னேற்றத்தின் தடைக்கல்லா இருப்பது குழந்தை திருமணம். எனவே தான் இந்த குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து ராஜேஸ்வரி அம்மையார் யார் அப்படின்னா, தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சூரியன், மரபான புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் எழுதியுள்ளார். இவங்களாம் கல்வி கற்ற பெண்கள். சரியா? இப்போ இதில் என்னென்ன வினாக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். குறுவினா பார்த்தீங்கன்னா, சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னா, சாரதா சட்டம் பற்றி பார்த்தாலே பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருந்த இந்த குழந்தை திருமணத்திற்கு எதிராக தான் சாரதா சட்டம் இயற்றப்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 1929ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. சரியா? சங்ககால பெண்பார் புலவர்கள் நம்ம பார்த்தல. சங்ககால பெண்பார் புலவர்கள் யார் யார் பார்த்தோம்? நம்ம ஔவையார் பார்த்தோம், ஒக்கூர்மா சாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்கோயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடடியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். இவங்க பேரெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்தது, இன்றைய பெண் கல்வி என்னும் தலைப்பில் வில்லுப்பாட்ட வடிவில் பாடல் எழுதுக. இன்றைக்கு பெண் கல்வி எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது குறித்து நீங்கள் என்ன பண்ணும்? வில்லுப்பாட்டை வடிவில், இப்போ நம்ம பார்த்தோம் அந்த வில்லுப்பாட்டை அந்த மாதிரி பாடல் வடிவில் நீங்கள் எழுதணும். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமியோடைய சாதனைகள் அப்படின்னா என்னென்ன எழுதுவீங்க? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இயற்றியிருக்காங்க, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். அதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க? 1930 ஔவை இல்லம் தொடங்குறாங்க, 1952 புற்றுநோய் மருத்துவமனை தொடங்குறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சாதனைகளை நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் அப்படின்னா நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சாதனை பெண்மணிகளை நீங்கள் எழுதலாம். சரியா? இப்போ இந்த பாடத்தை மறுபடியும் ஒரு தடவை படித்து பாருங்கள். வினாவிடைகளை இந்த காணொலி பார்க்கும்பொழுதே உங்களுடைய ஆன்சர் நோட்டில் தெளிவாக அழகாக எழுதுங்க. சரிங்களா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாமா? நன்றி.